அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கால பெரிய அதிர்ச்சி. அப்படி அதிர்ச்சிலாம் இல்லை, அது என்னதான் சொல்கிறதுனே இல்லை. யார் யார் வர்றாங்க, மாபெரும் மேதைகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, நிறையா பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா அப்படி பூஸ்டப் ஆகி வர்ற மாதிரி இருக்குது இல்லையா? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நேற்று கூட ஐயா காமராசருடைய வம்சாவளியினர், அது என்ன வம்சாவளியினர், அவருக்கு கல்யாணமே ஆகலை, அவருக்குன்னு வாரிசுங்கிறது யாரும் இல்லை. இருந்தால் கூட சொல்லலாம் அவர் வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு. இவங்க என்னடான்னா அம்மா வகையான வம்சாவளி அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நாடார் அப்படிங்கிற அந்த சமூகம் முழுக்கவுமே காமராசருடைய வாரிசுன்னு சொல்லலாம். அதை விட இன்னும் சொல்லணும், நாடார்னு சுருக்க முடியாது அவரை. அப்படி தமிழ் இனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயா காமராசர் அவர்களை. ஏன்னா தமிழ் குடிகள், தமிழ் இனம், தமிழினத்தில் பிறந்தவர் அவர், அப்படித்தான் எடுத்துக்க முடியும். ஒரு சாதிக்குள்ளே அவர் அடக்கக்கூடிய, அவர் வந்து பெருந்தலைவர், மத்திய அரசு, இந்திய அரசியல் கொண்டவர், மத்திய அரசாங்கத்தில் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டவர். அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலுமே கிங் மேக்கருங்கிற பேர் அவருக்கு தானே கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசாங்கத்தில் தான் அவர் செயல்பட்டார். இந்திய அரசாங்கத்திலேயே அவர் மிக முக்கியமான நபராக இருந்தார். அப்படி கூட கொண்டு போகலாம், ஹிந்து அப்படின்னு கூட கொண்டு போயிடலாம். அப்போ நாடார் ஹிந்து இல்லையா அப்படின்னா ஹிந்து கிடையாது, பைத்தியக்காரனுங்க தான் அதை ஹிந்துன்னு சொல்லுவானுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் குடிகள் அவங்க, அவ்வளோதான். அதாவது தமிழ் சாதி, தமிழினத்தை சார்ந்தவர்கள். அப்போ சாதி இல்லையா அப்படின்னா, சாதிங்கிற பேரில் எப்படின்னா குடிகள் தான் இருக்குது, சாதிகள் கிடையாது. சாதிகளை பிரித்தது மதம், இந்து மதம்னு இந்த கொண்டு வந்த ஒரு நபர் சொல்கிற யாருன்னு, யாராக இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்தால் சாதியை கொண்டு வந்தான். அதாவது தமிழ் குடிகளாக இருந்தாங்க. அது நாடாராகட்டும், தேவராகட்டும், மறவர், பல்லர், கொங்கு வேளாள கவுண்டர், செட்டியார், இந்த மாதிரி இருக்கிறவங்க. அது செட்டியார் கூட 24 தெலுங்கு செட்டியாரில் இருப்பாங்க, அப்படி வராது. வன்னியர், இந்த மாதிரி தமிழ் சமூகம், தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள் தான் தமிழ் சமூகமாகத்தான் இருந்தாங்க. அதாவது இனம், மொழி, அதன் அடிப்படையில் ஒன்றாக இருந்தாங்க. குடிகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வியல்ங்கிற போது பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண சடங்கு அல்லது இறப்பு சடங்கு, இந்த மாதிரி விஷயத்தில் ஒவ்வொரு குடிகளுக்கும் அந்த சடங்குகள் மாறுபடும். வன்னியர் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் ஒரு மாதிரி செய்வாங்க, நாடார் ஒரு மாதிரி செய்வாங்க, பல்லர்கள் ஒரு மாதிரி செய்வாங்க, பறையர்கள் ஒரு மாதிரி செய்வாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு குடிகளும் வெவ்வேறு மாதிரியான சடங்குகளை செய்யக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க தனித்தனி குடிகளை அடையாளம் காணப்பட்டதை வர, மற்ற பிரகாரம் எல்லாரும் சமந்தான். இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது குடிகளுக்குள்ளேயே வரும், எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் காரணம். இன்றைக்கி ஒரு தாழ்ந்த சமூகம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மந்திரியானால் நீங்கள் மதிக்கிறது இல்லையா? இப்போ ஜோசப் விஜய் அரசாங்கத்தில் கொடுக்கல, பல்லர்கள்லாம் கொடுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அது வேறு. அந்த மாதிரி முதல்லலாம் இருந்தாங்க இல்லையா? அப்போல்லாம் தெலுங்கர்களுக்கு மாதாரின்னு சொல்லக்கூடிய, சக்கிலியர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் கூட மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் கையிட்டுத்தான் பேசுகிறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது எங்கன்னா பொருளாதார ரீதியாக வருது. நமக்குள்ள சாதி பிரிவுங்கிறது கிடையாது. யாருக்கிட்ட சாதி பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்கிலியர், மாதாரி, தெலுங்கை பூர்வீகமாக கொண்டு விஜயநகர பேரரசை போது கூட்டி வந்தாங்க பார்த்தீங்களா, இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வேறு. நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க வேறு சாதி, நம்ம வேறு சாதி. அவங்க வேறு குடி, நம்ம வேறு குடி, நம்ம தமிழர்கள். நமக்கான மதம்னு பார்த்தீங்கன்னா அது சைவ மதம், ஹிந்து மதம் அல்ல, சைவ மதம் தான் நம்மளுடைய மதம். இந்த ஹிந்து மதம்ங்கிற வந்து தான் இந்த சாதி கட்டமைப்பு உருவாக்குறான். எப்படின்னா ஏற்றதால் பொருளாதார ரீதியாக அப்பெல்லாம் வந்து பல்லர்கள், பறையர்கள் இவங்க மாதிரி இருக்கிற ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டது. யாரால் பறிக்கப்பட்டது? இந்த தெலுங்கு திராவிட கும்பலால் தான் பறிக்கப்பட்டு அவங்க கொத்தடிமைகளாக மாற்றிட்டா வேறு வழி இல்லை, மாற்றுறதே நான் வந்து தான் ஆகும். சாப்பாட்டுக்கு வழியில் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ அங்கே அடிமைகளாக தான் இருந்து இப்போவே இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 200-300 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி அடிமைகளாக இருந்தபோது சாதியத்தை கட்டமைச்சிட்டான் அந்த பாப்பா. இப்போ நல்லா மனு தர்மத்தை பற்றி கட்டமைக்கிறான். அவன் எப்படி நல்லா சிந்திச்சு பார்க்கணும். விநாயகர் பாருங்கள், அது வந்து ஒரு சொஸ்திக்குறி இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்கள். விநாயகர் அடையாளமாக சொஸ்திக்குறி போட்டிருப்பாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஹிட்லருடைய கையில் பாருங்கள் அந்த சொஸ்திக்குறி இருக்கும். இப்போ இந்த 2 பேர்த்துக்கு என்ன சம்மந்தம்? விநாயகருக்கும் ஹிட்லருக்கும் ஒரு நல்ல சம்மந்தம் இருக்குது. ஒரு நல்ல அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்க்கணும், எங்கே பரவாயில்ல வந்தது அப்படின்னு. இந்த பார்ப்பனர்கள், நான் வெளிப்படையாக பேசுகிறேன்,
திருமாவளவன் ஆகட்டும், ஐயா ராமதாஸ் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், ஜோசப் விஜய் பேசவே மாட்டார். அவர் பேசவே மாட்டார். அவர் வாயிலா பூச்சி, எந்த காலத்துலையும் பேச மாட்டார். நான் சொன்ன இத்தனை பேர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோட ஆகட்டும், யாராவது தாழ்த்தப்பட்டன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாரால் தாழ்த்தப்பட்டான்னு சொல்லிடுறாங்களா? ஒருத்தராவது சொல்ல மாட்டாங்க. யாருமே பயம், ஏன்னா அவங்களை கண்டா பயம், அவ்வளோ பயம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பாப்பா பசங்கனால தான் தாழ்த்தப்பட்டாங்க, அதாவது பிராமணர்கள். இப்போ விஷயம் மேட்டருக்கு வர்றேன். ஹிட்லருக்கு அதே சொஸ்திக்குறி, விநாயகருக்கும் ஒரே சொஸ்திக்குறி. இது எப்படின்னா, இவன் இதை அங்கிருந்து தான் கொண்டு வர்றான், சமூகத்தையே அங்கிருந்து தான் அந்த அடையாளத்தையே கொண்டுக்கிட்டு வரான். ஹிட்லருடைய குருநாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா நேட்ஸே. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நேட்ஸே. அவருக்கு குருநாதர் தான் மனு. அந்த ஆள் எழுதுனதான் மனு தர்மம். இவனுக்கு அந்த ஸ்டெஃபி ஃபுல்வெளியிலிருந்து அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த அடையாளமெல்லாம் வருது. இந்த சொஸ்தைக்குரியெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே வந்தது. அதுக்கு முன்னாடி சொஸ்தைக்குறி எங்காவது பார்த்துக்கலாம்? விநாயகரை எங்காவது பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. எல்லா கோயில்கள்லேயும் பண்டாரம்ங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பூசாரிகளாக இருப்பாங்க. இவனுக்கு எப்போ உள்ளே பார்த்தானுங்களோ அப்போவே முருகர் மற்ற எல்லாம் எங்கே வசூல் வேட்டை அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. இந்த விஜயநகர பேரரசு வந்தோடனே இந்த பண்டாரம்ங்கிற சமூகத்தையும் தூக்கி கீழ் சாதி லிஸ்ட்டில் போட்டானுங்க. எல்லாமே அப்படித்தான். அப்படி மாற்றப்பட்டது தான் தவிர மற்றது எல்லாம் யாருமே கீழ் சாதிங்கிறது கிடையாது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்றதாலும் இருக்கும். அது சொந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்கும். கூட பிறந்த நம்பிக்கையிலேயே இருக்கும். நான் சம்பாரிச்சிட்டேன், நீ என்ன சம்பாரிச்சா அப்படிங்கும்போது ஏற்றதாலும் இருக்கும். என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களே ஏழையாக இருந்து நான் பொண்ணு கொடுக்க யோசிப்பேன். என்னை கூட பணக்காரனாக இருந்தால் தான் பார்ப்பேன். அப்படி ஒரு ஆசை, பேராசை அப்படி தான் இருக்கும். என்னை கூட ஏழையாக இருக்கிறவங்கள பார்த்தா நான் பொண்ணு கொடுக்க நான் யோசிப்பேன். இப்போ அந்த தான் ஜாதியாக பிரிக்கப்பட்டது. அதை கரெக்டாக ஃபாலோ ஆகி போச்சு. வேறு வழியில் அடிமையாகவே இருந்து தான் ஆகணும். அப்படி அவன் கட்டமைச்சிருக்கான் கர்ணசியா. ஏன் அப்படின்னா, இந்த கட்டமைப்புக்குள்ளேயே சண்டை நடந்துக்கிட்டு இருந்தா இங்கே இருக்கிற பிராமணனை, அதாவது பார்ப்பன பசங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே இங்கே அடிச்சுட்டு கிடக்கிறோம், இந்த பக்கம் இருக்கிற கவனிக்க போகிறோம். அது அப்படியே நிலச்சிருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போ நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இருந்து நல்ல டெவலப் பூஸ்ட் ஆகிருக்கும். ஜெயலலிதா பேரில் கூட இந்த மாதிரியான பூஸ்டப் இருந்திருக்காது. இந்த 15 ஆண்டு காலத்தை எடுத்து பாருங்க. பயங்கரமான கொலைகள், கொள்ளைகள்லாம் அது வேற. கொலைகள், சாதி கொலைகள் எடுத்து பாருங்க, லிஸ்ட்டு பாருங்க, மானாவாரியாக நடந்திருக்கு. அந்த பூஸ்டப் பண்ணி வருவது இவங்க அந்த பிஜேபிக்காரங்க தான். அந்த பூஸ்டப் பண்ணிவிட்டு அதில் குளிர்காயிரம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க மதம்னு, மதத்தை ரெண்டாவதாக கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜாதியிலிருந்து தான் மதமே உருவாகும். ஜாதியிலாம் மதம் இருக்காது. எடுத்துட்டீங்க, நாங்கள் ஜாதி, கடவுள், மதம்னு இருக்கும். நீங்கள் இருக்கிற தமிழர் குடியில் இருக்கிற அத்தனை சாதிக்காரங்களே எடுத்துக்கோங்க, அவங்களுடைய குலதெய்வம் பாருங்கள், பெண் தெய்வமாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சுப்பாரு. இதே தெலுங்குன்னு சொல்லும்போது நம்ம அந்த மாதாரி சக்கிலியரவங்களாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா மதுரை வீரனாக இருக்கும், ஆண் அப்படி வரும். ஆனால் நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னு இருக்கும். இவன் பிராமணன் எடுத்துன்னா அவன் எங்கே போகிறானோ அங்கே இருக்கிறத எடுத்துக்குவான். அவன் அப்படிப்பட்ட ஆள். இல்லைன்னா இப்போ இன்றைக்கி முருகரையே வடநாட்டு தெய்வம்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். சொல்கிறானா இல்லையா வடநாட்டிலேருந்து வந்த தெய்வம் அப்படின்னு? இந்தியாவே தமிழ்நாடு தான் நான் சொல்கிறேன். என்னடா பண்ணுவீங்க? இந்தியாவே தமிழ்நாடு தான், முழுக்க தமிழ்நாடு தான். காமராசர் ஐயா காலத்தில் தான் திருப்பதியெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு. கன்னியாகுமரி, பீர்மேடு இதெல்லாம் பிரித்து அவங்க மலையாளிகளுக்கு கொடுத்துட்டாரு. மொழியே என்னோட மொழியிலிருந்து தான் அந்த மொழியெல்லாம் உருவாச்சு. நான் தான் அப்போ உங்களுக்கு இன்சில், நான் தான். நீங்கள்லாம் எனக்கு பிறந்தவங்க தான். அதை விட்டுட்டு சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறீங்க. அதாவது சமஸ்கிருத மொழி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரியாது. அவா அப்படின்னு பேசுவான். அவள் வந்தாலோ வீட்டுக்கு வந்துட்டாலோ, வீடுலாம் சொல்ல மாட்டோம், ஆற்றுக்கு வந்தாலோ, என்னடா மொழி? ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு எச்சக்கல மொழி. அதை போய் தெய்வீக மொழின்னு வேறு சொல்கிறீங்க. நான் அதை பைத்தியக்காரன், நான் அதை உங்களுக்கு கேட்கணுமா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? சரி, டிராஃபிக் வேறு பக்கம் போகுது, அது வேண்டாம், இந்த டாப்பிக்கே வேண்டாம், வேறு பக்கம் போகுது. அப்புறமா காமராசர் ஐயா வம்சாவளி அவர் தொட்டு அங்கே போகுது. அதுலமோ இவங்க 2 டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அது யார் முன்னிலையில் தெரியுமா? அதாவது மக்களின் பக்கம் நினைக்கிறேன். அந்த படத்தில் தியாக சீனிவாசன் சொல்லுவார், தாம்பரம் தங்கக்கண்ணன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாப்புல. எதுக்கு நான் 5 லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மந்திரியாக கொண்டிருக்கிறேன், உங்களையெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்குத்தானே, உங்களுக்கு சேவை செய்கிறதுக்குத்தானே அப்படிங்கிற மாதிரி. தாம்பரம் தங்க மகனாமா சரத்குமார். யாருன்னு தெரியும்? சரத்குமார். இந்த கைவேர் வலிக்குது, நான் வேற செஞ்சுக்க ஒரு அம்சம் சொல்லிச்சுக்க, கைவேர் வலிக்குது அப்படியே. சரி, தாம்பரம் சரத்குமார் அவரு தான் தங்கமான மனிதராமா. அவர் முன்னாடி தான் இவங்க யார் காமராசர் வம்சாவளி போய் சேர்றாங்களாம்.
இதையா கொடுமையாக இருக்குல்ல. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கணுன்னு சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? இதுக்கு காரணம் யார்? ஜென்சி கிட். இது ஜென்சி கிட்ஸுன்னு சொல்கிறது மற்ற பக்கமெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, எங்கேயுமே உருப்படியாக இருக்கா? யோசிச்சு பாருங்கள், எதுவுமே உருப்படி கூட ஆகலை. ஆனால் இவங்க அது விளையும், அவங்க செய்கிறதெல்லாம் சரி, ஆனால் அவங்க முழுசாக இருக்காது, அது பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிடும். இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதாவது திராவிட கட்சிக்கு மாற்று தேவை தான், அதில் மாற்றம் கிடையாது. இந்த அதிமுகவுக்கு நீங்கள் மாற்றாக கொண்டாடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாற்றம் யாருக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? முதல் குற்றவாளிகிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது? மாற்றம் யார்கிட்ட இருந்து வருது? தாவேக்காலிருந்து வருது. அப்படின்னா தாவேக்கால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய பின்னணி எடுத்து பாருங்க, சமூக குற்றவாளிகள். இவங்க மக்களோடு வசிக்கிறதுக்கே தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேரில் கிரைம் ரிப்போர்ட் பதிவாயிருக்கு. கிரைம், கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி மோசமாக கஞ்சா கடத்துறது, இப்போ ஒரு எம்எல்ஏவோட பாலியல் சீண்டல், எத்தனை யோசிச்சு பாருங்க. அந்த வகையில் அவா ஒருத்தி இப்போ இருக்காளே, அவா புரியும் நினைக்கிறேன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவா ரமேஷ் அவர்கள் 100 கோடி ரூபா ஆட்டையை போட பார்த்துட்டா பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பள்ளி முருகனையே அவங்க தாத்தா பாட்டியில் ஏற்கனவே சுரண்டி அந்த பஞ்சகாவியத்தை சுரண்டி முருகர் பெண்டாகி நிற்கிறார். இப்படி அது கேஸாச்சு. அது என்னாச்சுதெல்லாம் அப்படியே விட்டுட்டானுங்க. திருடி திங்கிறதே புலப்ப வச்சுக்கிற அவா இந்த நிலத்தை அடிக்காமல் என்ன பண்ணுவா? இப்போ அதிகாரி பதிவுத்துறை அதிகாரி கைது பண்ணுறதுல, அப்போ யார் விற்றா, யாருக்கு விற்றா, அதை வாங்குறது யார், விற்றவன் யார்? இந்த 2 பேர் வேணும்ல. அவங்க எங்கே போனாங்க? அவங்க 2 பேர் வந்து தானே விற்றாங்க. அதைத்தானே அந்த அதிகாரி பதிவு பண்ணா. இப்போ இந்த 2 பேர்த்தையும் கைது பண்ணணும்ல. கைது பண்ணால் அவாளும் மாட்டுவா, அவா தந்தை தாத்தா பாட்டி வம்சவாளினர் அத்தனை பேர் மாட்டுவாங்க. இன்னும் அந்த பள்ளியில் எவ்வளோ தெளியிருக்காங்கன்னு தெரியாது, திருச்செந்தூரில் எவ்வளோ தெளியிருக்காங்கன்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு கோயிலையா பிராமணம் பூசம் பண்ணுற எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா திருடி கோயிலையே முடிச்சுட்டானுங்க. இவனுக்கு தொட்டாலே தீட்டு. இவனுக்கு தான் கீழ்சாதி இருக்கிறதுலே கீழ்சாதி. பஞ்சம் பொழைக்க பிச்சை எடுக்க யாசகம் எடுக்க வந்தவன், பிச்சை சோத்துக்கு வழியிலாம் இங்கே வந்தவன். இவன் நம்மளை சாதியாக பிரித்து வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, அவன் அதை பண்ணிட்டு போகிறான். நான் அது திருந்தது என்னைக்கு மாற்ற போகிறீங்கன்னு தெரில. அது தமிழ் இனமாக நீங்கள் என்னைக்கு ஒன்று சேர்றீங்களோ அது வரைக்கும் மாற்றவே முடியாது. நீங்கள் என்னைக்கு ஒரு தாவேக்காங்க போன்ற ஒரு கட்சியை ஒரு தற்குறிங்கிறது உலகத்திலே எப்படி ஒரு தற்குறி பார்க்க முடியாது. ஒரு தற்குறிக்கோட அடிப்படை அறிவு ஏதாவது இருக்கும். ஒன்று எத்தனை கேட்டால் 2ன்னு சொல்லிடுவான். ஆனால் இது அதுக்கு கூட லாக்கில்லாத ஒரு ஆளுகளாக இருக்குது. எழுதி வச்சு படிக்கிறதே தப்பாக படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அண்ணன் போய் தம்பி அடிக்கிறப்ப தான் நிதியமைச்சராக இருக்கிறார். அத்தனையே யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மகா மோசமான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. இனிமேலாவது சிந்திச்சு பார்த்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வரணும்னா தமிழ் நிலங்கள், அப்படி தமிழ் சார்ந்து நம்ம சமூகம் சார்ந்து நம் மண் சார்ந்து அரசியலை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுதான் மாற்றமாக தவிர இப்படி சினிமாக்காரங்களோட போனீங்கன்னா முருகர் வடநாட்டு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சிந்திச்சு செயல்படுங்க. காமராசருடைய வம்சாவளி அவங்க என்ன வம்சாவளி, இவங்க என்ன அவர் பிறந்த மாதிரி பேசிக்கிட்டு. காமராசரெல்லாம் தனியாக யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், தமிழ் சமூகத்துக்கே பொதுவானவர். இன்னும் அங்கே போனேன்னா வடக்க போனேன்னாக்கா, ஆனால் ஆர்எஸ்கார அவரையவே தீ வச்சு எரிக்க பார்த்தான் தெரியுமா? டெல்லியில் அவர் தங்கி இருக்கும் போது அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்க. அப்போ அது வரலாறு படிங்க. அமைதிப்படையில் மணிவண்ணன் சார் சொல்லுவார்ல, அமாவாசை வரலாறு முக்கியம், மணியா வரலாறு முக்கியம் அப்படிப்பாங்களா? அதுதான் அந்த வரலாறெல்லாம் படித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதனால் நீங்கள் திருப்பி வாக்கு செலுத்துறதா இப்போ 5 வருஷம் நாசமானது தான். இது ஒன்றும் பண்ண முடியாது. 50 வருஷம் பின்தங்கி போயிடும். ஏன்னா இப்போ இங்கே வர்ற தொழிற்சாலையெல்லாம் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு, இங்கே வராது. சும்மா சொல்லிக்க வேண்டியதான். இவர் ஒரு காரு ஜிபி வாங்கி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு செஸ் விளையாண்டுட்டு வந்திருப்பார். அவர் அது தவிர பேசவே மாட்டார். இப்படியே பார்ப்பார், திருன்னு திருவிழாவில் காணாமல் போன முள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் நீ உருப்படி ஆகாது, இது உருப்படி ஆகாது, அதனால் தெரிஞ்சு போச்சு. இனி வருங்காலத்திலேயாவது நம்ம தமிழ் சமூகத்துவம் சார்ந்தோ அல்லது மண் சார்ந்து இப்படி விவசாயம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு நமக்குன்னு தனித்துவம் உண்டு. அதை சார்ந்து அரசியல் முன்னெடுக்கிறவங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.